JEE மெயின், JEE அட்வான்ஸ் தேர்வுகள் எழுதி மத்திய கல்வி நிறுவனங்களில் பொறியியல் பிரிவுகளில் சேர்வதற்கான ஆன்லைன் கலந்தாய்வு தொடங்கியுள்ள நிலையில் அதுகுறித்து கல்வி ஆலோசகர் நெடுஞ்செழியனுடன் நமது செய்தியாளர் அபிநயா நடத்திய கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். இந்த ஆன்லைன் கலந்தாய்வு எப்படி நடத்தப்படுது? இது ஆக்சுவலாக அண்ணா பல்கலைக்கழகம் பொறியியல் கலந்தாய்வுக்கு எல்லாரும் வாங்க, இந்த இடத்துல கவுன்சிலிங் தரவரிசை பட்டியல்படி அவங்க சிங்கிள் விண்டோ சிஸ்டமில் பண்ணுறாங்க. பட் அகில இந்திய தேர்வுகள் எதுலேயுமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எல்லாரும் வீட்டில் இருந்து இணையதளத்தில் எந்தெந்த கல்லூரிகளில் என்னென்ன சாய்ஸஸ் வேணுங்கிறத ஐஐடி மொத்தம் உங்களுக்கு 19 ஐஐடிஸ் அண்ட் 32 என்ஐடிஸ் அண்ட் 18 ட்ரிபிள் ஐடிஸ் அண்ட் 18 GFTA இந்த கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு மாணவர்கள் ஆன்லைனில் பண்ணணும். இந்த ஆன்லைனில் எந்தெந்த தரவரிசை பட்டியல் எந்தெந்த என்ஐடியில் என்ன வேணுங்கிறது ப்ராப்பராக கொடுக்கல அப்படின்னா மாணவர்கள் ரேங்க் அதிகமாக பேசிக்கலி நல்ல ரேங்க் வாங்கியிருந்தால் கூட அவங்களுக்கு சீட் கிடைக்காமல் போயிடும். இது தவறுகள் நிறைய பேர் மாணவர்கள் இதில் சாய்ஸஸ் கொடுக்க தெரியாமல், அது எந்த சைட்டில் கொடுக்கணுங்கிறத கூட தெரியாமல், இது josa.nic.in வெப்சைட்டில் கொடுக்கணும். இப்போ எவ்வளவு இடங்கள் இந்த ஐஐடி ட்ரிபிள் ஐடிலலாம் இருக்குது? 27 இன்ஸ்டியூஷன்ஸில் உங்களுக்கு 33,915 இடங்கள் சீட்ஸ் அவைலபிள். அந்த 33,000 சீட்ஸ்க்கு அவங்க ரேங்கிங் நிறைய ரேங்கிங் கொடுப்பாங்க. ஏறத்தாழ ஒரு 4 to 5 lakhs ரேங்க் 5 lakhs ரேங்க்குக்கு மேலே கொடுக்குறாங்க. அந்த மாணவர்கள் எல்லாமே இந்த காம்படிஷனில் கொடுக்கலாம். ஸோ இதில் ஐஐடி கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 20,000 ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரேங்கை பொறுத்து உங்களோட தரவரிசையில் பொறுத்து சாய்ஸஸ் நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இது பரமபதம் விளாட்ற மாதிரி நீங்கள் தப்பான சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்துடுவீங்க. அதனால் பெற்றோர்களும் மாணவர்களும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் இவங்க பண்ணுற தவறுகள்னால பின்னாடி இருக்கவங்களுக்கு நல்ல சீட்ஸ் கிடைக்கிது. அது இந்த மத்திய கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கான இந்த ஆன்லைன் கலந்தாய்வில் தகவல்களை பதிவிடும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்பது நெடுஞ்செழியன் அவர்கள் நமக்கு அளித்திருக்கும் தகவலாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமாருடன் அபிநயா.